கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு தேவனை தேட நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை, துதிக்க நேரமில்லை, வேதத்தை வாசிக்க நேரமில்லை, அவ்வளோ வேலைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன், ஆண்டவரை துதிக்கலான்னு நினைக்கிறேன், வேதத்தை வாசிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் டைமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நேரமில்லை அப்படின்னு சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். வேதத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது ஏனோக்கு மரித்தபோது அவனுக்கு 365 வருஷமாக இருந்தது. ஏனோக்கு எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படிங்க ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தானா? 365 வயதில் எத்தனை பிள்ளைகள் இருந்திருப்பார்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேரம்பேத்திகள், எத்தனை கொள்ளு பேரன், எள்ளு பேரன், மருமக்கள்மார்கள், சம்மந்திமார்கள் இருப்பாங்கள்ல, எத்தனை பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஏறத்தாழ அவன் குடும்பத்தில் ஒரு 2000 பேரும் கூட இருந்திருக்கலாம் 365 வயதில். அந்த வயதில் ஏனோக்கு நேரம் இருந்துச்சு பாருங்களேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து, எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டுதான் அந்த குடும்பத்தை தேவன் பார்த்து கொண்டார். அப்போ ஏனோக்கு நேரம் இருந்தது, நமக்கு ஏன் நேரம் இல்லை தேவனை தேடுவதற்கு? அன்பானவர்கள், அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஆபிரகாம், வேதத்திலே பூமி தாங்க முடியாத சொத்து அவனுக்கு இருந்தது என்று சொல்லி ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். தாங்கக்கூடாத சொத்து ஆபிரகாமுக்கு இருந்த பொழுதும் எத்தனை ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், எத்தனை அவன் ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், இத்தனையும் நடத்தி கொண்டிருந்த போது ஆபிரகாமுக்கு தேவனை தேட நேரம் இருந்தது. தேவனோடு பேசினான். தேவனிடத்திலே அவன் சென்று பலி செலுத்தினவனாய் இருந்தான் ஆபிரகாம். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, மோசையை நாம் பார்க்கும்போது மோசே ஏறத்தாழ 90 லட்சம் ஜனங்களை வழிநடத்தினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த ஜனங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளணும், அவர்களை நடத்தி செல்லணும், தேவனுடைய வார்த்தையும் அவன் சொல்ல வேண்டும், தேவனிடத்தில் பேச வேண்டும், தேவனிடத்திலே ஜெபிக்கணும், தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று ஜனங்களுக்கு சொல்லணும், அவர்களை ஒரு குறையில்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல் அவர்களை நடத்தி செல்ல வேண்டும். யாருக்கு? மோசேக்கு நேரம் இருந்தது. நமக்கு தான் நேரமில்லை என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி சொல்லக்கூடாது. மோசேக்கு ஏறத்தாழ 1 கோடி ஜனங்களை வழிநடத்தின மோசேக்கு அவ்வளவு நேரம் இருக்குமானால் நமக்கே நேரம் இருக்காது. நமக்கென்று ஒரு தரிசனம், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடணும் அப்படிங்கிற வாஞ்சை, ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே கர்த்தரை தேடணும், கர்த்தரை துதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்லணும், வேதத்தை வாசிக்கணும், ஊழியத்துக்கு செல்லணும் என்கிற ஒரு வாஞ்சை உள்ளத்தில் இருக்க வேண்டும். பாருங்களேன் அன்பானவர்களே, தாவீது ராஜாவை பாருங்கள். அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய், அந்த 12 கோத்திரங்களுக்கும் தாவீது ராஜாவாய் இருந்தான். அந்த ராஜாவாக இருக்கும்போது நாட்டில் எத்தனை டிபார்ட்மெண்ட், தண்ணீர் பிரச்சனை இருக்கும், மற்றும் உணவு பற்றாக்குறை, எதிரிகள், நாட்டினுடைய பிரச்சனைகள், மற்றும் ஜனங்களுடைய தேவைகள், எத்தனை காரியங்கள். மினிஸ்டர்ஸ் அவன் பார்க்கணும், மந்திரிமார்களை பார்க்கணும், ஒவ்வொரு துறையும் அவன் பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதத்தில் பார்க்கிறோம், சூரியனை கர்த்தரை துதியுங்கள், சந்திரனை துதியுங்கள், நட்சத்திரங்களை என்றெல்லாம் சொல்லி நம்மை துதிக்க உற்சாகப்படுத்துகிறான். அவருக்கு நேரம் இருந்தது. இன்றைக்கு நமக்கு கர்த்தரை தேட நேரம் இல்லையா? அன்பானவர்களே, எத்தனை சட்டம் போட்டு தடுத்தாலும் தானியேல் 3 வேளை மறக்காமல் தன் பலகணிகள், மேல் வீட்டு பலகணிகள் திறந்திருக்க அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான் தானியேல். அன்பானவர்கள், தினமும் தேவனை நோக்கி ஜெபித்ததினாலே சிங்க கபியில் அவனை போட்டாலும் கூட தேவன் சிங்க கபியிலிருந்து அவனை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். இவர்களுக்கெல்லாம் ஜெபிப்பதற்கு, தேவனை தேடுவதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, கர்த்தரிடத்தில் உரையாடுவதற்கு நேரம் நமக்கு நேரம் இல்லையா? அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு இந்த உலகத்திலே உதித்த போது அன்பானவர்களே, அவருக்கு எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணின, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அத்தனை பேரும் விடுதலையாக்கப்பட்டார்கள், சுகமாக்கப்பட்டார்கள், பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார்கள். அவ்வளோ வேலை, ராத்திரியெல்லாம் ஜெபம். ராத்திரி ஜெபத்துக்கு போனார், காலை வரைக்கும் ஜெபம், பிதாவினுடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபம் பண்ணினார். அவ்வளவு வேலைகள் மத்தியிலும் ஆண்டவர் ஜெபித்து பிதாவின் வார்த்தைகளை கேட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்த இயேசுவுக்கு தேவனை தேட நேரம் இருந்தது. உங்களுக்கு நேரம் இல்லையா? கர்த்தரை துதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தருக்கே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.